அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூங்கொடி. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க, வரலட்சுமி நோன்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு செய்ய முடியலையே, நாங்கள் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. என்னென்னா, உங்களால் முகம் வைத்து அல்லது அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண முடியல, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்குது, அல்லது வீட்டோட சூழ்நிலை சரியில்லை, இப்படி எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையும் விட்டுருங்க. கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் மகாலட்சுமி ஃபோட்டோ நீங்கள் வச்சுருப்பீங்க, அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அம்மனாகவே இருக்கலாம், தப்பில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி, இந்த தண்ணி எடுத்து அங்கே வச்சுடுங்க. வச்சுட்டு அம்பாள்கிட்ட நீங்கள் மனப்பூர்வமாக உங்களுடைய விஷயங்களை பேசுங்க. முதல்ல, தாயே, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், அடுத்த முறை நான் நல்லபடியாக பூஜைகள் செய்யணும், என்னுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகணும், இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து அந்த நீரை வச்சு என்ன பண்ணணும் இல்லையா, அந்த தண்ணி அங்கே வச்சுட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. அம்பாள்கிட்ட, தாயே, இந்த கங்கை நீரை போல என் உடலும் எனது மனதும் எனது சிந்தனையும் தூய்மையாக வேண்டும், உடல் ஆரோக்கியம் வேண்டும், நல்ல ஆயுள் பலமும் ஆரோக்கியமும் எனக்கு கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் கங்கை எப்படி தெளிவாக இருக்குதோ அதுபோல் நான் தெளிந்த சிந்தனையோடு இருக்கணும். எந்த சூழ்நிலையும் யாருக்கும் கெட்டது நினைக்கவும் கூடாது, கெட்டது செய்யவும் கூடாது. இந்த பிறவியில் இதுவரைக்கும் நான் பட்ட துன்பங்கள் போதும், இனி மற்றவர்களுக்கு என் மூலமாக துன்பம் இருக்கக்கூடாது. அதனால் நான் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து இந்த நீரை போல் என்னையும் தெளிவாக்குங்கள். இப்படிங்கிறத அம்பாள் முன்னாடி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிரார்த்தனையை நாளைக்கு மட்டுமல்ல, வரலட்சுமி நோன்புக்காக மட்டுமல்ல, தினமும் காலையில் ஒரு முறை எழுந்து, எனக்கு எந்த விஷயமுமே கிடைக்கலனாலும் 2 கைகளை ஏந்தி அம்பாள்கிட்ட, உங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுள்கிட்ட, இறைவா, இந்த நீரை போல் நான் தூய்மையானவளாகவும் தெளிந்த சிந்தனையோடும் ஞானத்தோடும் இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் நினைப்பதற்கோ செய்வதற்கோ எந்த எண்ணங்களும் எனக்கு வரக்கூடாது. எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி, இதை மந்திரமாக சொல்லி நீங்கள் தினமும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள்கிட்ட இருக்க அத்தனை சங்கடங்களும் தீரும், உங்கள்கிட்ட இருக்க அத்தனை கெட்ட விஷயங்களும் உங்களை விட்டு ஓடும். எப்படி கங்கையில் ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அது கொண்டு போய் குப்பையெல்லாம் அழுக்கெல்லாம் ஒரு பக்கம் சேர்க்குதோ, அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் போய் சேர்ந்துடும். இது உண்மை, இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஃபோன் மூலமாக கேட்ட எல்லாத்துக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றவங்களுக்கும் உங்களுக்கு நான் இதை தனியாக அனுப்பி வைக்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே. நமஸ்காரம்.